டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடி தோட்டத்தில் இருக்க ஒரு அத்தி வேணும் பண்ண நண்பர்களே. அத்தி கண்டு ஒன்று வச்சுருக்கேன் நண்பர்களே. கண்டெய்னர்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு அந்த இதை வச்சு அதை ஆல்மோஸ்ட்டு 2 இயர்ஸாக இருக்கும். நிறைய ஈல்டு நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கு சத்து பத்தலை கீழே, அதாவது அந்த கண்டெய்னரில் இந்த மாதிரி கண்டெய்னரில் வைக்கும்போது சத்து பத்தலை நண்பர்களே. கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருந்துச்சு. என்ன பண்ணேன்னாக்கா, போன வாரம் இந்த பேரை பற்றி நண்பர்களே, இந்த பாருங்களேன், இது ஒயிட், இது ஒரு நேம் எனக்கு கரெக்டாக மைண்டில் நிற்க மாட்டேங்குது நண்பர்களே. ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இது ஈஸியாக வாழ மாட்டேங்குது நண்பர்களே. ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. இதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ தர்றேன். ஆமாம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுதான் நண்பர்களே. இந்த அத்தி பழத்தை ரீப்ரடக்ஷன் பண்ணி பாருங்கள். கண்டு அப்படியே அருமையாக இருந்துச்சு. அதில் அப்படியே ஒரு காய் இருந்துச்சு நண்பர்களே. அதில் காய் இப்போ பார்த்திங்கனாக்கா பழமாக இருக்குது. அந்த இருக்குது வாங்க, இப்படியே எங்கே இருக்குனாக்கா இந்த இருக்குது, இந்த இருக்குது பார்த்திங்களா. இந்த கண்ணீர் தான் நண்பரில் நான் ரீப்ளான்டேஷன் பண்ணியிருந்தேன். இந்த 4 பிரான்ச் இருந்துச்சு. அதில் இந்த வர 4 பிரான்ச் இருக்குது. அதில் அப்போ ஒரு காயாக இருந்துச்சு. ரீப்ளான்டேஷன் பண்ணும்போது மண் மாற்றினேன் நண்பரில். ஃபுல்லாக மண் கலவையை மாற்றிட்டு மண்புழு உரம் கொடுத்துட்டு அந்த கண்டு எடுத்து அப்படியே இதில் வச்சேன். அப்போ ஒரு பழம், ஒரு காய் இருந்துச்சு. அது பழுத்துருச்சு. இப்போ இது ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோமே. இப்போ பண்ணால் இன்றைக்கி சாமிக்கு படைக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதுதான் நண்பர்களே. பழுத்துருச்சு பாருங்களேன். கலரு அப்போ வந்து ஒயிட்டாக இருந்துச்சு, இப்போ பழுத்துருச்சு. பறித்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, மஞ்சளை தொட்டு வச்சோம்னாக்கா அது ஒன்று நண்பர்களே, அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனலு. இந்த பாருங்களேன், இதில் ஊசி மல்லி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு கண்டெய்னரில் நிறைய இருக்குது நண்பர்கள். கொஞ்சம் நேரத்து வந்து மிஸ்ஸஸ் பறிப்பாப்பில் பறிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிடுவாங்க. இந்த பூக்கள் பூரா. ஆமாம் நண்பர்களே, பூக்களோடு சேர்த்து இந்த பழத்தையும் கூட கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள விநாயகருக்கு பறிக்கிறதுக்கு. ஓகே நண்பர்களே, இதெல்லாம் காமிச்சிட்டு மாடித்தோட்டையை காமிச்சிட்டு உங்களுக்கு வணக்கத்துக்கு போய் விடைபெறும் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. ஹாப்பி கார்டனிங்.